வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருள்மணி. இன்னைக்கு ஒரு சிறப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? காரச்செடியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ காரச்செடி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த காரச்செடி அப்படிங்கிறது அநேகமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடிங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 10 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு முள் செடி. இந்த முள் செடியில் பழங்கள் பார்த்தீங்கன்னா சிறிது சிறிதாக குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த பழம். அது பழம் கிடையாது, திரண்ட காய். காய் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் அழகாக இருக்குங்க. இதோட காய் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். இதோட பழுத்த பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் அந்த நிறத்தில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 விதைகள் உள்ளே இருக்கும். ஒரு பழத்தில் 2 விதைகள் இருக்குங்க. இதை பறித்து அப்படியே சாப்பிடலாம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனால் முள் பார்த்தீங்கன்னா எதிரெதிர் திசையில் அழகாக இருக்குங்க. வரிசையாக அடுக்கி வச்ச மாதிரி பாருங்கள், அழகாக இருக்குங்க. ரொம்ப வலிமையான முட்களை கொண்டு இருக்குங்க இந்த செடி. அப்படியே செங்குத்தாக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த முள் பார்த்தீங்கன்னா வரிசையாக அடுக்கி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது ஒரு மூலிகை வைத்தியத்திற்கு பயன்படக்கூடியது அப்படின்றும் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரியல. பாம்பு கடிக்கு, தோல் வியாதிகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து பயன்படக்கூடிய ஒரு மூலிகை செடி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம அது சரியாக தெரியல, தகவல் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் இதை நான் எங்கள் தோட்டத்தில் சுற்றி பார்க்கும்பொழுது இந்த செடியில் இருந்த பழத்தை பார்த்தோன்னே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் இப்போ உங்களுக்காக தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை நான் எடுத்துட்ருக்கேன். இதில் பழங்கள் பார்த்தீங்கன்னா குருவிகள், சிறு சிறு பூச்சிகளுக்கு மிகவும் பிடித்தமான பழம் இது. இதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் படிச்சிருக்கேங்க. ஆனால் எந்த அளவுக்கு என்னென்ன சத்துக்கள் அப்படிங்கிற தகவல் எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பழம் செடியில் இருக்குது, முள் செடியில் நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பழங்கள் இருக்குது அப்படிங்கிற தகவல் அநேக பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேங்க. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதோட முள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையான முள்ளுங்க. குத்துச்சின்னு வச்சிங்களேன், 4 நாட்கள் கூட வலி இருக்கும். ஆனால் அதனால் நமக்கு எந்த ஒரு விஷத்தன்மையும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் நான் நல்லாவே பாருங்கள், தெரியும் அந்த முள் எவ்வளோ வலிமையான முள்ளாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். இதோட முள் குச்சி பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் எலும்பு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அவ்வளோ வலிமையான முள் இதுக்கு. இந்த கார செடியை வந்து ஆடுகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். ஆடுகளுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முள் செடி தான் இது. இதில் காய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இதில் இருக்குது பாருங்கள். அதில் ஒரு ப்ரௌன் கலர், அதாவது பேரிச்சம்பழம் கலரில் இருக்கிறது தான் அது பழம். நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக அது காஞ்சி போச்சு அந்த பழம். இது நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இருந்த பழங்கள்லாம் பறவைகள் சாப்பிட்டுட்டாங்க. அதனால் இதில் ஒரு பழங்கள் கூட இல்லை. அதுக்கு முன்னாடி நான் தனியாக சாப்பிடும்போது இதில் இருந்த பழங்கள்லாம் புகைப்படம் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதுக்குரிய புகைப்படங்களை வந்து நான் சேர்த்து யூடியூப்பில் உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறேன். அதோட பழங்கள் பாருங்கள். இதுதான் அந்த காரமுள் செடி. அதோட முழு தோற்றத்தையும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரிவிக்காது. உங்களுக்கு ஒரு புதர் போன்ற வளரக்கூடிய ஒரு செடி வகை தான் இது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரத்துக்கு வளரக்கூடியது. ஆனால் செடி முழுசும் பார்த்தீங்கன்னா வெறும் முட்களாக தான் இருக்கும். கவனமாக பறித்து பழத்தை சாப்பிட்ணும். ஆனால் பழம் அவ்வளோ இனிமையாக இருக்குதுங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத பழம். அதோட காய்கள் இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற காய்களை கூட நம்ம சாப்பிட்லாங்க. ஆனால் அது வந்து உவர்ப்பு அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த சுவையில் தான் இருக்கும். பழங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே இனிப்பாக இருக்குங்க. ஆனால் அந்த பழத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 விதைகள் இருக்கும். 2 விதைகள் இருக்கும். பழங்கள் அருமையாக இருக்கும். சாப்பிட சாப்பிட
பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பறித்து பாதுகாப்பு பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிற அளவுக்கு இதோட தன்மை ரொம்ப குறைவுங்க. உடனே பறித்து உடனே சாப்பிட்லாம், அவ்வளோதாங்க. இதை ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க முடியாது. பாருங்கள், பிரிச்சிருந்தா வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்க நிச்சயமாக இப்படி ஒரு செடி இருக்குது, இதுக்கு பேர் காரப்பழம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இதனுடைய அறிவியல் பெயர், அது சம்மந்தமான இதோட எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படிங்கிற தகவல்லாம் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் சேர்த்துருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள். நன்றி. இதுதாங்க அந்த காரப்பழம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டியாக இளந்தப்பழ சைஸில் தான் இருக்கும். அதோட காய் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அதோட திரண்ட காய் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலந்த மஞ்சள் கலரில் இருக்கும். பழங்கள் இதுதான் பழங்கள், பார்த்துக்குங்க. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுமையான தகவலோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அருள்மணி.